ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். 2001 இதே நாளில் இன்னும் கடினமாக உழைப்பேன். 2001 இதே நாளில் நான் முதல் முறையாக முதல்வராக பதவியேற்றேன். என் சக இந்தியர்களின் தொடர்ச்சியான ஆசிர்வாதங்களுக்கு நன்றி என தனது நினைவுகளை பிரதமர் மோடி பகிர்ந்துள்ளார். அவரது அறிக்கை: 2001 இந்த நாளில் நான் முதல் முறையாக குஜராத்தின் முதல்வராக பதவியேற்றேன். நான் ஒரு அரசாங்கத்தின் தலைவராக 25வது ஆண்டில் நுழைகிறேன். இந்திய மக்களுக்கு எனது நன்றி. இத்தனை ஆண்டுகளாக நமது மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் நம் அனைவரையும் வளர்த்த இந்த மாபெரும் தேசத்தின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்கவும் நான் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறேன். சென்ற 11 ஆண்டுகளில் இந்திய மக்களாகிய நாம் ஒன்றிணைந்து பல மாற்றங்களை அடைந்துள்ளோம். 25 கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். உலக பொருளாதாரங்களில் இந்தியா சிறந்து விளங்கி வருகிறது. நமது விவசாயிகள் புதுமைகளை உருவாக்கி தேசம் தன்னிறைவு பெறுவதை உறுதி செய்தார்கள். நாங்கள் விரிவான சீர்திருத்தங்களை மேற்கொண்டுள்ளோம். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை தன்னம்பிக்கை மற்றும் தன்னிறைவு பெற்றதாக மாற்றுவதே மக்களின் விருப்பமாக இருக்கிறது. இந்திய மக்களின் தொடர்ச்சியான நம்பிக்கை மற்றும் பாசத்திற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறுகிறேன். நமது அன்பான தேசத்திற்கு சேவை செய்வது மிக உயர்ந்த மரியாதை, நன்றி உணர்வு மற்றும் என் கடமை. வருங்காலங்களில் நமது மிகப்பெரிய கனவான வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இன்னும் கடினமாக உழைப்பேன் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களே மன்னிக்கவும், கேப்ஷனை மாத்துங்க ஸ்டாலின், அண்ணாமலை கடும் தாக்கு. சென்னையை சேர்ந்த 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை பாலியல் தொழிலில் தள்ளி சீரழித்ததாக அந்த சிறுமியின் தாயின் தோழி, தொழிலதிபர், துணை நடிகை உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகி ரமேஷ் என்பவரும் அடக்கம். அவர் உளுந்தை கிராம ஊராட்சி முன்னாள் தலைவர் ஆவார். இந்த சம்பவம் தொடர்பாக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: 9ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயது சிறுமியை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய அதிர்ச்சி சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு போலீஸ் 5 பேரை கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் திமுக பிரமுகர் ரமேஷ் என்பவரும் ஒருவர். அவர் சிறுமியின் பாதுகாப்பற்ற நிலையை பயன்படுத்திக் கொண்டும் மிரட்டியும் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். திமுக நிர்வாகிகள் இதுபோன்ற மோசமான செயல்களில் தமிழ்நாட்டின் நற்பெயருக்கு தொடர்ந்து களங்கம் விளைவித்து வருகின்றனர். எனவே முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் உள்ள தலைப்பை திருத்த வேண்டும். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதை தமிழ்நாட்டை அவமானப்படுத்தியதற்கு மன்னிக்கவும் என மாற்றி படிக்க வேண்டும் என அண்ணாமலை அறிக்கையில் கூறியுள்ளார். 20க்கும் மேற்பட்ட வீடியோ கால், மனமுடைந்து பேசிய விஜய். கரூர் குடும்பங்கள் சொல்வது என்ன? தவிக தலைவர் விஜயின் கரூர் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கி போட்டது. விதிகளை மீறி விஜய் மற்றும் அவரது கட்சியினர் செய்த தவறுகள்தான் நெரிசலுக்கு காரணம் என்று ஆளும் திமுக அரசு சொல்கிறது. அதே நேரம் சம்பவத்துக்கு பின்னால் ஏதோ ஒரு சதி இருப்பதாக தவிக சொல்லி வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக, பாஜகவும் விஜய்க்கு ஆதரவாக பல கருத்துக்களை சொல்லி வருகின்றன. கரூர் விவகாரத்தை பொறுத்தவரை நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திரு விஜய் அவர்கள் மீது வழக்கு போட்டு அக்யூஸ் நம்பர் 1 அப்படின்னு அது கேஸே நிக்காதுங்கண்ணா. கொஞ்சமாவது சட்டம் தெரிந்த யாராக இருந்தாலும் கூட சொல்லுவாங்க, அவங்க நீங்க புக்கே பண்ண முடியாது. அல்லு அர்ஜுனுடைய கேஸ் ஹைதராபாத்ல இதே தான் ஆச்சு, அதே தான் நடக்கும். சும்மா இவங்களுடைய அரசியல் ஆசைக்காக கைது பண்ணலாம், ஒரு இரவு சிறையில் வைக்கலாம், அடுத்த நாள் பெயில் கிடைச்சு 10 மணிக்கு வெளியே வந்துருவாங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாடுகின்ற ஆட்டத்திற்கு சமம். திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், தேமுதிக உட்பட அனைத்து கட்சியினரும் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டனர். ஆனால் இதுவரை தவிக தலைவர் விஜய் கரூர் போகவில்லை. சம்பவம் நடந்த அன்றே நேரடியாக சென்னை சென்றவர் இப்போது வரை சென்னையை தாண்டி வெளியே வரவில்லை. இது கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரிடம் விஜய் வீடியோ காலில் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மாலை முதலே அவர் வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் இறந்தவர்களின் குடும்பத்தினரிடம் வீடியோ காலில் பேச ஆரம்பித்தார்.
நடக்கக்கூடாத துயர சம்பவம் நடந்துவிட்டதை நினைத்து வருத்தப்படுகிறேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது. நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன், உங்கள் மகனாக இருப்பேன், உங்கள் அண்ணனாக இருப்பேன். என்ன தேவை என்றாலும் எந்நேரமும் என்னை அழைக்கலாம் என்று ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் விஜய் கூறியுள்ளார். கரூர் துயர சம்பவத்தில் இறந்த 41 பேரில் ரமேஷ் என்ற டெய்லரும் ஒருவர். அவரது மனைவி சங்கவியிடம் விஜய் வீடியோ காலில் பேசினார். இது பற்றி கூறிய சங்கவி, திங்கட்கிழமை மாலை விஜய் பேசினார். எப்போதும் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பேன், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கோர்ட்டில் அனுமதி கிடைத்ததும் உங்களை நேரில் வந்து பார்ப்பேன் என்று விஜய் பேசினார் என சங்கவி கூறினார். விஜய் மீது எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவர் பாவம் என்ன செய்வார்? இந்த சம்பவத்துக்கு போதிய பாதுகாப்பு இல்லாததே காரணம். இன்னும் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தால் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காது என்றும் சங்கவி சொன்னார். கரூர் சம்பவத்தில் கணவனை இழந்த இன்னொரு பெண் மற்றும் அவரது அம்மா சுமதியிடமும் விஜய் பேசியிருந்தார். இது பற்றி சுமதி கூறுகையில், நடந்த சம்பவத்துக்கு விஜய் வருத்தமும் ஆறுதலும் கூறினார். அம்மா பாப்பாவை பார்த்துக்கோங்க, பையனை பார்த்துக்கோங்க, என்னைக்கு இருந்தாலும் நேரில் வந்து பேசுவேன், என்ன தேவை என்றாலும் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்தார் என்றார். இப்படி 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரிடம் வீடியோ காலில் விஜய் பேசியிருக்கிறார். தான் வீடியோ காலில் பேசுவதை போட்டோ அல்லது வீடியோ எடுக்க வேண்டாம் என்றும் குடும்பத்தினரிடம் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். கரூரில் இறந்தவர்களின் குடும்பத்தினரையும் பாதிக்கப்பட்டவர்களையும் விஜய் சந்திப்பது உறுதி என்றும் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் தாவேக்காவினர் சொல்லுகின்றனர். தாமிரபரணியை கூவமாக மாற்றிவிடாதீர்கள், அன்புமணி வேதனை. பாமக தலைவர் அன்புமணி தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தி வருகிறார். நெல்லை வந்த அவர் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கும் பகுதியில் ஆய்வு செய்தார். தாமிரபரணி ஆறு தமிழ்நாட்டின் வற்றாத ஜீவநதி, ஒரே ஒரு வற்றாத ஜீவநதி. வரலாற்றில் இடம்பெற்ற தாமிரபரணி தாமிரம் கலந்த நதி. இதில் குளித்தால் உடலுக்கு நல்லது என்று அந்த காலத்திலிருந்து சொல்வார்கள். ஆனால் இன்னைக்கு இதில் குளிச்சிங்கன்னா என்னென்ன நோய் வருமோ அது எனக்கே தெரியாது. மெடிக்கல் என்சைக்ளோபீடியாவில் இல்லை, அவ்வளோ மோசமான நோய்கள் இன்னைக்கு குளிச்சா வரும். இதற்கு காரணம் கடந்த காலத்திலிருந்து இன்று வரை திடக்கழிவுகள், ரசாயன கழிவுகள், போக்குவரத்து கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகளிலிருந்து எல்லா கழிவுகளும் இந்த ஆற்றுல கலந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். இப்போ நான் இங்கே வந்து பார்த்த இடத்துல சுத்திகரிப்பு இல்லை, ஏதோ தொட்டி கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த தொட்டியில் அந்த தொட்டியிலேருந்து தண்ணி நேரடியாக தாமிரபரணியில் போயிட்டு இருக்கு. இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி! இது நம்ம ஆறு, இயற்கை கொடுத்த வரோம், இதை நம்ம காப்பாற்றணும். ஒரு ஆற்றை காப்பாற்ற முடியவில்லை என்றால் ஆட்சியில் இருக்காதீங்க. நிர்வாகம் செய்வதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள். இது போன்ற ஆறுகளை என்ன செய்ய போறீங்க? நாங்கள் அரசாங்கத்தில் கேட்குற கோரிக்கை என்ன தெரியுமா? கூவத்தை தாமிரபரணி ஆக்குங்கன்னு நாங்கள் கேட்கல. தாமிரபரணி ஆற்றை கூவமா ஆக்கிடாதீங்க, அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது சாதாரணமாக செய்யலாம், பாதுகாக்கணும். இது நமக்கு இயற்கை கொடுத்த வரம். இதெல்லாம் நாங்கள் மாதம் அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வாரத்தில் நீட்டு தேர்வு ரத்து பண்ணுவோன்னு சொன்னார். நாங்கள் கல்வி கடன் ரத்து, நகை கடன் ரத்து, விவசாய கடன் ரத்துன்னு சொன்னார். நாங்கள் வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொடுப்போம்னு சொன்னார். நாங்கள் 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னார். இன்னைக்கு கிடைக்கிறது 10 நாள் தான் கிடைக்குது. நிறைய வாக்குறுதி தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, எதுவுமே நடக்கல, செய்ய போகிறது கிடையாது. அவர் எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போறாரு, அவ்வளோதான். அது என்ன அவருக்கு கூட தெரிவிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதுதான், இதுதான் தமிழ்நாட்டினுடைய உண்மை நிலவரம். ஏன் ஏமாத்துறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? கணக்கெடுப்பு ஏன் நடத்த மாட்டீங்க? சென்சஸுக்கும் சர்வேக்கும் இதுல ஒரு அரசியல் பேசுறீங்களே. சென்சஸை விட்டுடுங்க, சர்வே பண்ணுங்க. கர்நாடகா சர்வே பண்ணிருக்கு, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் சர்வே பண்ணிருக்கிறாங்க. அந்த சர்வே நீங்க எடுங்க. உங்களுக்கு சாதி வாரின்னு அந்த சாதி பேரை பிடிக்கலன்னா கலைஞர் கணக்கெடுப்புன்னு நடத்திங்க. உங்க எந்த பேர், அவர் பேரோட வச்சுட்டு போங்க. உங்களுக்கு பேர் தானே பிரச்சனை. கலைஞர் பேர்ல ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்க. தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பம் இருக்கு. 2 கோடி குடும்பம் எந்த நிலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு அவசியம் இல்லையா? உங்களுக்கு
தெரிஞ்சாதானே நீங்களா நலத்திட்டங்கள் கொடுக்க முடியும். நாங்க சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, நாங்க தந்தை பெரியாரோட பேர பிள்ளைங்க கொள்ளு பேர பிள்ளைங்க எல்லாம் வசனம் பேசுறீங்களே, என்ன வசனம்? இந்த கணக்கெடுப்பு நடத்தினாதானே நீங்க சமூக நீதி நிலைநாட்ட முடியும். இதான அடித்தளம் பேஸ். எதுக்கு ஏமாத்துறீங்க? ஏன் பயப்படுறீங்க? என்ன கோழைத்தனம்? எல்லா மாநிலத்தையும் எடுத்துட்டாங்க. ஆனா உங்களுக்கு எடுக்கிறது என்ன பிரச்சனை? 2 மாசம் ஆகுமா? 500 கோடி செலவாகும். 3 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாசம் வேலை செஞ்சா போதும். கர்நாடகா 2வது முறை எடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பயம்? இனி திமுக சமூக நீதி பத்தி பேசுவதற்கு தகுதியற்றது. மக்களை காக்க முடியாத திமுக அரசு தொடரக்கூடாது. அர்ஜுன் சம்பத் விளாசல். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தரிசனம் செய்தார். 41 உயிர்களுக்கு நீதி வேண்டும். அதற்காக இந்து மக்கள் கட்சி ஒரு மாபெரும் கோரிக்கை பிரச்சார இயக்கத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இனி மேற்கொண்டு இத்தகைய மரணங்கள் நிகழக்கூடாது. மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இனிமேல் அரசியல் கட்சிகள் கூட்டம் கூட்டி கெத்து காட்டுறது, சினிமா நடிகரை பார்ப்பதற்கு செயற்கையாக கூட்டம் கூடுவது, மக்களை காக்க வைப்பது, இத்தகைய கூட்டங்களை நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. நெடுஞ்சாலைகள்ல கூட்டங்கள் நடத்தக்கூடாது, மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது. இந்த தாவேகா நடத்திய அனைத்து நிகழ்ச்சிகளுமே மக்களுக்கு, போக்குவரத்துக்கு, பொதுமக்களுக்கு இடையூறு தான். எல்லா நிகழ்ச்சியிலுமே வன்முறை, பொது சொத்துக்கு நாசம் விளைவித்தல். கோயம்புத்தூர்ல விமான நிலையத்தில் இருந்த எல்லா தடுப்புகளையும் உடச்சு போட்டோம். எல்லா இடத்துலயும் பொது சொத்துக்கு நாசம் விளைவிச்சாங்க. இங்க நாமக்கல்ல 16 பேர் மயக்கமடைஞ்சிருக்கிறார். இந்த தாவேகாங்கிறது அது அரசியல் கட்சியா பதிவு பண்ணிருக்காங்க. அரசியல் கட்சின்னா 18 வயது வந்தவர்கள் தான் ஓட்டுரிமை. குழந்தைகள் அங்க வர வேண்டியதில்லை. எதுக்காக குழந்தைகளை, பெண்களை எல்லாம், முதியவர்களை எல்லாம் கொண்டு வந்தீங்க? தாவேகா அரசியல் கட்சி என்கிற அந்தஸ்தை இழந்து விட்டது. இதுல நீதிமன்றம், போலீஸ் நடவடிக்கை அதையெல்லாம் தாண்டி இந்திய தேர்தல் கமிஷன் தாவேகாவினுடைய பதிவை ரத்து செய்ய வேண்டும். மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்ட நெரிசலாக இருக்கலாம், அதே போல பல்வேறு விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கலாம். இவங்க ஆளுவதற்கு தகுதியற்றவர்கள். மக்களை காப்பாற்ற முடியல. விஜய் மேல எஃப்ஐஆர் கூட போட முடியல. இவங்களை இந்த ஆட்சி நீடிக்க கூடாது. டிஸ்மிஸ் டிஎம்கே, பேன் டிவிகே, அரெஸ்ட் விஜய், சிபிஐ என்கொயரி நடத்தணும். 3 அமெரிக்க விஞ்ஞானிகளுக்கு நோபல் பரிசு அறிவிப்பு. மூவரும் சாதித்தது என்ன? ஆல்பர்ட் நோபல் என்கிற ஸ்வீடன் விஞ்ஞானி நினைவாக 1901 முதல் ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், அமைதி, பொருளாதாரம் என 6 பிரிவுகளில் நோபல் பரிசுகள் அறிவிக்கப்படுகின்றன. விஞ்ஞானி நோபலின் நினைவு நாளான டிசம்பர் 10 ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் இந்த பரிசுகள் வழங்கப்படும். 2025ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசுகள் நேற்று முதல் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. நேற்று மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு சேர்த்து வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இன்று இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு 3 அமெரிக்க பேராசிரியர்களுக்கு பகிர்ந்து வழங்கப்பட இருப்பதாக ஸ்வீடனில் உள்ள நோபல் பரிசு அறக்கட்டளை அறிவித்தது. அமெரிக்காவின் இயற்பியல் பேராசிரியர்கள் ஜான் கிளர்க், மிஷல் ஹெச் டெவரேட், ஜான் எம் மார்டினஸ் ஆகியோர் இப்பரிசினை பெற உள்ளனர். மின்சுற்றில் ஆற்றல் அளவீடுகள் தொடர்பான அவர்களது கண்டுபிடிப்புகளுக்காக இந்த கௌரவம் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களின் கண்டுபிடிப்புகள்தான் குவாண்டம் கம்ப்யூட்டர்கள், குவாண்டம் சென்சார் மற்றும் குவாண்டம் சிப் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களுக்கு அடிப்படையாக உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும். உலக வங்கி கணிப்பு. 2026ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: உலகில் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா தொடர்ந்து இருக்கிறது. வலுவான நுகர்வோர் வளர்ச்சி, மேம்பட்ட வேளாண்மை உற்பத்தி, கிராமப்புற ஊதிய வளர்ச்சி ஆகியவை இதற்கு முக்கிய காரணம். இந்திய ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்கா விதித்த 50% வரி வரும் ஆண்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். 2026-2027ஆம் ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.3% குறையும். உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பு, குறிப்பாக விவசாய உற்பத்தி மற்றும் கிராமப்புற ஊதிய வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உள்ளன. தெற்காசியாவின் வளர்ச்சி 2025ஆம் ஆண்டில் 6.6% இருந்து 2026ஆம் ஆண்டில் 5.8% குறையும். பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கிறது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.